ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா. நம்மளுடைய குருவான ஸ்ரீமதா அமிர்தானந்தமயி தேவி அம்மா கோபியர்களை பற்றி கதை சொல்லியிருக்காங்க. கிருஷ்ணாவும் கோபியர்களும் எப்படி இருந்தாங்க, அதாவது கோபியர்களுடைய மகிமை என்ன அப்படின்ற ஒரு விஷயம் நம்ம குரு சொல்கிறாங்க அப்படின்னா அது எவ்வளோ ஒரு சூப்பரான விஷயம். கரெக்டு தானே? ஏன்னா நம்ம அம்மா தான் குரு, அதாவது குருனா கிருஷ்ணா. ஸோ கிருஷ்ணாவே கோபியர்களை பற்றி சொல்கிறது எவ்வளோ நல்லா இருக்கும். ஸோ அதை தான் இங்கே பார்க்க போகிறோம். ஒரு நாள் துவாரகையில இருந்து ஒரு பண்டித மகான் விருந்தாவனத்திற்கு வராரு. அப்போ அவரை பார்த்த உடனே கோபியர்கள் அவரை சூழ்ந்து கிருஷ்ணரை பத்தி ஏதாவது இவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு நினைக்கிறாங்க. அப்போ பண்டிதர்கிட்ட கேட்டோன்னே பண்டிதர் சொல்றாரு, கிருஷ்ணா இப்ப மதுராவில் மிகுந்த செல்வ செழிப்போடு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்ல, குசேலருக்கு அவரு செல்வத்தை அள்ளி கொடுத்தாரு. சத்தியபாமாவுக்கு அவருடைய மனைவிக்கு சொர்க்கத்துல இருந்து கல்பவிருக்ஷ மரத்தையே கொண்டு வந்தார். ஆனா உங்களை அவர் கண்டுக்கவே இல்லை. நீங்க இன்னும் இந்த ஓலை குடிசையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்ன உடனே இதை கேட்ட கோபியர்கள் சிரிச்சுட்டே அந்த பண்டிதர்கிட்ட சொன்னாங்களாம், எங்களுக்கு கிருஷ்ணர் சந்தோஷமா இருக்கிறாருன்னு சொன்னீங்கல்ல, அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷம். அது மட்டும் இல்லை, நாங்கள் குடிசையில் வாழ்கிறோன்னு சொல்லாதீங்க. இந்த குடிசையில் கிருஷ்ணனுடைய பாதம் பதிஞ்சிருக்கு. அதனால் மேலான மாளிகைகளை விட இந்த குடிசை தான் எங்களுக்கு மாளிகை அப்படின்னு சொன்னாங்களாம். அது மட்டும் இல்லை, இந்த விருந்தாவனத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மரமும் எங்களுடைய கல்பவிருக்ஷ மரம். இந்த மரத்தில் நானும் எங்களுடைய கிருஷ்ணரும் ஓடி விளாண்டுருக்கோம். உலகத்தில் அழியாத செல்வம் என்ன தெரியுமா? அது கிருஷ்ணருடைய நினைப்பு எந்நேரமும் மனசுல இருக்கிறது தான். அந்த வகையில நாங்க தான் செல்வந்தர் அப்படின்னு சொன்னாங்களாம். இதை கேட்ட உடனே பண்டிதருடைய கண்கள்ல இருந்து அப்படியே நீர் வழிஞ்சு ஊத்துச்சான். கோபியர்களுடைய பக்தியை நினைச்சு அவர் ரொம்ப பெருமைப்பட்டாராம். அவர் சொல்றாராம், நான் துவாரகையில கிருஷ்ணரை பார்க்கும்போது என்ன தெரியுமா சொன்னேன், என் வாழ்க்கையில கிருஷ்ணா உங்களை பார்த்துட்டேன், நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு கிருஷ்ணர் சொன்னாராம், நீ என்னுடைய உடலை மட்டும்தான் பார்த்துருக்க, என்னோட இதயத்தை நீ பார்க்கணும் அப்படின்னா நீ விருந்தாவனத்துக்கு போன்னு சொன்னாராம். இங்கே வந்ததுக்கு அப்புறம் கோபியர்கள் கிருஷ்ணரை எந்த அளவுக்கு நினைவால அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு பக்தினா இதுதான் பக்தி அப்படின்னு அந்த பண்டிதர் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றாங்களாம். ஸோ கோபியர்கள் வீட்டில் இருக்கிற எந்த வேலையை செஞ்சாலும் அவங்களுடைய மனம் முழுக்க கிருஷ்ணனை நினைச்சுக்கிட்டே இருக்குமா. அவங்க தயிர் கடைஞ்சாலும் சரி, அவங்க மிளகா அரைச்சாலும் சரி, அவங்க பால் தயிர் இதெல்லாம் வியாபாரம் பண்ணாலும் சரி, அவங்க எந்தெந்த வேலைகளை செய்கிறாங்களோ எல்லா நேரத்துலையுமே அவங்களுக்கு கிருஷ்ணனுடைய எண்ணம் மட்டும்தான் இருக்குமா. அவங்க மிளகாய்க்கு ஒரு பேரு, மிளகாய்க்கு கிருஷ்ணா, கொத்தமல்லிக்கு கோவிந்தா, பாலுக்கு கேசவா, இந்த மாதிரி ஒவ்வொரு பெயரா வச்சு அந்த பெயரை சொல்லி தான் அவங்க அந்த பொருளையே கூப்பிடுவாங்களாம். அது மட்டும் இல்ல, உங்களுக்கு அச்சுதம் வேணுமா, கேசவம் வேணுமா அப்படின்னு பொருள் விற்கிற எந்த பொருளா இருந்தாலும் இறைவனுடைய பேரை தான் அவங்க சொல்லுவாங்களாம். கோபியர்கள் படிக்காதவங்க தான், அவங்களுக்கு சாஸ்திர சம்பிரதாயம் எதுவுமே தெரியாது. ஆனா யோகிகளை விட மிகப்பெரிய தெய்வீக சக்தியை அடையக்கூடிய தன்மை கோபியர்களுக்கு தான் இருந்தது அப்படின்னு அம்மா சொல்றாங்க. உண்மையான பக்தி என்பது முழு சரணாகதி அப்படின்னு அம்மா சொல்லி முடிக்கிறாங்க. ஏன்னா உலகத்துல அனைத்தும் இறைவன்னு தெரியறது தான் உண்மையான பக்தி இல்லையா? நம்ம குருவே கோபியர்களை பத்தி சொல்லும் போது அப்படிப்பட்ட தூய்மையான கோபியர்களுடைய பக்தி எங்களுக்கும் வேண்டும் அப்படின்னு நம்மளுடைய அம்மாவுடைய பாதம் பணிந்து நாங்கள் வேண்டிக் கொள்கின்றோம். ஓம் அமிர்தேஸ்வரி நமக. ஓம் நம சிவாயா.